ஹாய், வெல்கம் டு கணியருங்க. இன்னைக்கு எடுத்துக்காட்டு 2.25 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. என்னது 5n² 2 plus 3n/2. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? sn கொடுத்துட்டாங்க. சரியா? 5n² 2 plus 3n/2. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? 17வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? 17வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. 1 3 9 இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரியா? 1 5 9 இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. இப்ப இதுல என்ன செய்ய போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 உறுப்பை கூட்டினா என்ன வரும்? 6. சரியா? இதோட கூடுதல் என்னது? 6. இப்போ இதுல இருந்து 9 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? நம்மளுக்கு 15. சரியா? இது 3ஐ கூட்டினோம்னா இப்ப 15 வரும். இப்போ நம்மளுக்கு இங்க 3வது உறுப்பு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 3வது உறுப்பு என்னது அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இப்ப இந்த 15ல இருந்து 6 கழிச்சிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 9 ஆன்சர் வந்துடும். அப்படிதானே? அதாவது 3வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை? 3 உறுப்புகளின் கூடுதல்ல இருந்து 2 உறுப்புகளின் கூடுதலை கழிக்க போறோம். S3ல இருந்து S2 கழிக்கும். S3ல இருந்து S2 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 3வது உறுப்பு என்னன்னு கிடைச்சிடும். அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு இப்போ இங்க 17வது உறுப்பு வேணும். அப்போ 17 உறுப்புகளின் கூடுதல்ல இருந்து 16 உறுப்புகளின் கூடுதலை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 17வது உறுப்பு கிடைச்சிடும். அப்படிதானே? அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் S17 வேணும் நம்மளுக்கு. சரியா? S17 கண்டுபிடிங்க. அப்ப என்ன வரும்? n-க்கு பதில் 17 போடுவோம். 5 × 17² 2 plus 3 × 17/2. சரியா? 17² என்ன வரும்? 17 × 17 289/2 plus 3 × 17/2. சரியா? இப்ப இது ரெண்டையும் பெருக்கி போடுங்க. 95 45 5 மீதி 4. அடுத்து என்னஞ்சா 40 40 plus 4 44 மீதி ஒரு 4 இருக்கும். 2 10 14. சரியா? /2 plus இங்க 17 3 பெருக்குங்க. 7 3 21 மீதி 2 1 3 3 5. சரியா? 51/2. இப்ப பாருங்க, கீழே அடிமானம் 2 சமமா இருக்கு. 2 2. அப்ப மேல இருக்கிறது 2ஐ கூட்டலாம். அப்படிதானே? அப்போ இது 2ஐ கூட்டினோம்னா என்ன வரும்? 6. அடுத்து 4 5 9 அடுத்து 14/2. இப்ப 2ஆல அடிங்க. 1 2 7 2 14. அடுத்து 4 2 8 மீதி 1 இருக்கும் 16. அப்போ 2 16. அப்போ 748. சரியா? S17 17 உறுப்புகளின் கூடுதல் 748. அடுத்து என்னது தேவை? நம்மளுக்கு S16 தேவை. S16 கண்டுபிடிப்போமா? 5 × 16² 2 plus 3 × 16/2. இங்க பாருங்க, n-க்கு பதிலா 16 போட்டுப்போம். சரியா? n-க்கு பதிலா 16 போட்டுப்போம். இப்ப பாருங்க, 5 × 16 16 எத்தனை வரும்? 256/2 plus 3 × 16/2. இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வரும்? 6 5 30 மீதி 3 5 25 plus 3 28 மீதி 2 7 10 12. சரியா? /2 plus இங்க 16 × 3 5 18 8 மீதி 1 1 3 3 4. சரியா? அப்போ /2. இப்ப கீழே 2 சமமா இருக்கு. அப்ப மேல இருக்கிற 2ஐ கூட்டுங்க. 8 8 plus 4 2 12 வரும். அடுத்து 3 plus 1 /2. சரியா? இப்போ இதை 2ஆல அடிங்க. என்ன வரும்? 6 2 12. அடுத்து மீதி 1 வரும். 6 2 12. அடுத்து 4 2 8. சரியா? அப்போ நம்மளுக்கு 664 வருது. S16 எத்தனை வருது? 664. அப்போ 17வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? நம்மளுக்கு 17வது உறுப்பு வேணும். சரியா? அப்ப என்ன செய்வோம்? S17ல இருந்து S16 கழிப்போம். சரியா? S17 என்னது? நம்மளுக்கு 748. 748ல இருந்து 664 கழிங்க. என்ன வரும்? 8ல இருந்து 4 போச்சுன்னா 4. அடுத்து 74ல 66 போச்சுன்னா எத்தனை வரும்? 10. இங்க ஒரு 4 அங்க ஒரு 4 8 வரும். சரியா? அப்போ 84. 17 உறுப்பு 17வது உறுப்பு 17வது உறுப்புனா என்னது? T17. அப்ப T17 என்னது? நம்மளுக்கு 84. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.